வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இன்றைய சிந்தனை உன்னால் முடியும் இல்லையா? இது ஒரு மிக நம்பிக்கையான ஒரு வார்த்தை. இதை நாம் பயன்படுத்தும் போது பிறர் சொல்லுவாங்க உன்னால் முடியும்னு. ஆனா நாம் என்ன சொல்லிக்கிறோம்னா என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்க நம்ம பயன்படுத்துறோம். சரி, உங்களால் முடியும் அப்படின்னா உங்களால் என்ன முடியும் அல்லது என்னால் என்ன முடியும் அப்படிங்கிறது தெரியணும்ல. உன்னால் முடியும்னா ஒரு மொட்டையா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? எல்லாமே செய்ய முடியும்னு ஒரு அர்த்தமா இருக்குது. பட் எதையெல்லாம் என்னால செய்ய முடியும், ஒரு மனிதனால் என்னவெல்லாம் செய்ய முடியும் இல்லையா? அது தெரிஞ்சாதான் நமக்கான அந்த உத்வேகமும் ஆற்றலும் வரும். நாம் அதை செய்வதற்கு முயற்சிப்போம். செய்த முயற்சியில வெற்றியும் பெறுவோம். இந்த பாட்டு நீங்க கேட்டிருக்கலாம் இல்லையா? உன்னால் முடியும் தம்பி தம்பி. எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு அற்புதமான பாடல், அற்புதமான படம். உன்னால் முடியும் தம்பி தம்பி. அதுல ஒரு அற்புதமான வரியை போட்டிருப்பாரு, ஞான வரி. உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. எவ்வளவு பெரிய ஞானம் பாருங்க. சாதாரண சினிமா பாட்டுங்கிறோம், அது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உனக்குள் ஒன்று இருக்கிறது, அதுதான் நீ. சரிங்களா? அதுதான் இறைவன், அதுதான் பிரபஞ்ச சக்திக்கு ஆதாரம். இப்போ உனக்குள் இருக்கிற உன்னை நம்பி, சரியா? எனக்குள் இருக்கிற என்னை நம்பி, உங்களுக்குள் இருக்கிற உங்களை நம்பி, அதை நம்புனா நம்மால எதையும் சாதிக்க முடியும். எதையும்னா உச்சகட்டமாக இறைவனை கூட சாதிக்க முடியும் இல்லையா? அதனாலதான் இந்த மார்க்கத்துக்கு பேரே இறை சாதனை மார்க்கம். மகரிஷி சொல்லியிருப்பாங்க. இது மகரிஷி சொன்னது, இது போதனை மார்க்கம் அல்லன்னு மகரிஷி சொல்லுவாங்க. இது வெறும் போதிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல, இது சாதிக்கக்கூடிய மார்க்கம், சாதனை செய்யக்கூடிய மார்க்கம். எதை சாதனை செய்கிறோம்னா இறைவனை சாதிக்கிறோம் இல்லையா? அதுதான் மனித வாழ்க்கையினுடைய உச்சகட்ட சாதனை இல்லையா? அப்ப இறைவனை சாதிக்க முடியும் நம்மால. இறைவனையே நம்மால சாதிக்க முடியும் அப்படின்னா மற்றதெல்லாம் இங்க ரொம்ப அற்பமானது. இந்த இறை ஆற்றலுக்கு முன்னாடி மற்ற செல்வங்கள், வளங்கள், நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்பமான ஒரு விஷயம். அப்ப அவற்றையெல்லாம் மாற்றி அமைக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். சரிங்களா? மனிதனால் முடியாதது எதுவுமே கிடையாதுங்கிறது மகான்களுடைய வார்த்தை. அப்ப மனிதனுக்கு அவ்வளவு பெரிய அளப்பரிய ஆற்றல் இருக்கிறது. நம்ம எல்லாத்தையும் பத்தி தான் சொல்றாங்க. நீங்க யாரை பத்தியோ, நான் விவேகானந்தர் இதை பண்ணி போடுவார் அப்படின்னா நீங்க ஆமா சூப்பர் சார், அவர் பண்ணிடுவார் சார். ஆமா. இல்ல மகரிஷி அப்படியே பண்ணுவாரு, வள்ளலார் அப்படியே மறைஞ்சிருவார் அப்படின்னா ஆமா ஆமா பயங்கரம், ஐயோ அதெல்லாம் உண்மைதான் சார். ஜீசஸ் அதை பண்ணிடுவாரு. இப்ப அவங்களுக்குள்ள என்ன இருந்ததோ அதே தான் உங்களுக்குள்ள இருக்கு, அதே தான் எனக்குள்ள இருக்கு. இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னா ஒண்ணுதான் எல்லாமாவும் இருக்கு. பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, அதுதான் நானா இருக்கிறேன்னு தெரியல, அதுதான் நீங்களா இருக்கான்னு உங்களுக்கு தெரியல. அது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம பெரிய ஆள், பவர்ஃபுல் பர்சன். அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவனை மறந்தால் நீ சிறியோன். சரிங்களா?
அப்ப எவ்வளவு பெரிய ஆற்றல் நமக்குள்ள இருக்கு. சரிங்களா? இது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நான் யார் அப்படிங்கிறது முதல் தெரியணும். என்னால் எதை சாதிக்க முடியும் இல்லையா? அட்டமா சித்துக்கள் நமக்கு கைகூடும். அதெல்லாம் கைகூடி காமிச்சிட்டு போயிருக்காங்க. சும்மா இல்ல. இல்லையா? இப்ப சர்வ வல்லமை கொண்டவர்கள் நீங்கள்னு சொல்றாரு விவேகானந்தர். நீங்கள் அழியாத பேரின்பத்தின் பங்குதாரர்கள், புனிதமும் பூரணத்துவமும் பெற்றவர்கள். இந்த எல்லையற்ற பேராற்றலுடைய குழந்தைகள் என்று சொல்றாங்க. அப்போ உனக்கு தேவையான எல்லா ஆற்றலும் உனக்குள்ளேயே இருக்குதுன்னு சொல்றாங்க. நீ நினைத்தால் சாதிக்க முடியாது என்று எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. சரிங்களா? நாம அடிக்கடி ஒரு கதை சொல்லுவோம். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ம். ஒரு ஆட்டு கூட்டத்திலே வேட்டையாட சென்றபோது ஒரு சிங்கம் கர்ப்பமா இருந்து அந்த இடத்துல ஒரு குழியில விழும்போது அடிபட்டு இறந்துருது. இறக்கிற தருவாயில குட்டி பிரசவமாயிருது. சரிங்களா? சுற்றிலும் மிகப்பெரிய ஆட்டுக்கூட்டம். இந்த குற்றியை அப்படியே அந்த ஆட்டு கூட்டத்தோடு கூட்டமாக இணைஞ்சு பயணிக்கிறக்கு ஆரம்பிச்சிருச்சு. அது தன்னை ஆடு என்று நினைத்துக் கொண்டது. ஏன்னா நம்மள மாரி கண்ணாடியோ, விவரிக்கிற அறிவோ அங்க கிடையாது. சரியா? அது தன்னை ஆடா நினைச்சுக்கிட்டு, அது மாரி ஆடு கூடயே சேர்றது, அப்படியே ஆடு மாரியே புல்ல திங்கிறது, இப்படியே வளர்ந்து போச்சு. வருடங்கள் ஆகிறது. அது மிகப்பெரிய அளவுல வளருது. இந்த ஆடுகளுக்கு அதை பார்த்து பயமே இல்ல. ஏன்னா அது அது கூடயே இருந்தது தானே. இது ஆடு மாரியே சுத்திட்டு திரியும். நம்மள ஒண்ணும் பண்றதில்ல அப்படி. ஒரு நாள் அங்க ஒரு உண்மையான சிங்கம் மறுபடியும் அந்த ஆட்டுக்கூட்டத்தை வேட்டையாடுறதுக்கு வருது. வந்த சிங்கம் பாக்குது. இந்த சிங்கம் பெரிய சிங்கம் அந்த ஆட்டுக்கூட்டத்துல இருக்குது. என்னடா இவன் என்னடா அங்க நின்னுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு அது பாக்குது. இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இப்ப அந்த சிங்கம் பசி. போய் ஆட்ட போய் தொரத்தி அடிக்கணும். சரிங்களா? போய் தொரத்தி அடிக்கிறதுக்கு ஓடுது. எல்லா ஆடும் ஓடுது. கூட சிங்கம் தலதெறிக்க ஓடுது. சரிங்களா? அப்புறம் இந்த ஒரிஜினலா இருக்கிற சிங்கத்துக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா நடக்குது? இவன் என்னடா நம்மள பார்த்துட்டு இந்த ஓட்டம் ஓடுறான்னு. இல்லையா? சிங்கம் எப்பவுமே அப்படி ஓடாது. அப்புறம் அது என்ன பண்ணுது? இவன் ஏதோ தப்பா இருக்கான், ராங்கா இருக்கான்னு போய் தொரத்தி போய் புடிக்குது. புடிச்சோனே அது கத்துது. விட்டுருங்க, விட்டுருங்க, என்னைய விட்டுருங்க. நான் இந்த பக்கமே வரமாட்டேன். சரிதானா? என்னைய விட்டுருங்கன்னு. அது என்னடா இப்படி கத்திட்டு கிடக்குறான்? ஆடு மாரி கெஞ்சிட்டு கிடக்குறான்னு. சரியா? ஒரு கதை தான் இது. அப்புறம் அது சொல்லுது. "ஏய்! நீ எதுக்குடா? நான் உன்னைய ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் உன்ன கொல்ல மாட்டேன். நீ வந்து சிங்கம். நீ ஆடு இல்ல" அப்படின்னு சொல்லுது. "இல்ல, இல்ல, இல்ல. நான் ஆடு தான். நான் ஆடு தான். நான் சிங்கம் இல்லைன்னு" அது ஒரே சண்டை. அப்புறம் எப்படி போய் இது ப்ரூவ் பண்றது? சரிதாங்களா? அப்புறம் தர தர தரன்னு உடனே புடிச்சு இழுத்துட்டு போகுது. ஒரு தண்ணி இருக்கிற குளத்து நீர் பக்கத்தால போயி, அங்க காமிக்குது. "இதா இந்த மூஞ்சிய பார். இதான் உன்னோட மூஞ்சி. தெரியுதா? எப்படி இருக்குது? என்னோட மூஞ்சி பார் எப்படி இருக்குது? 2 பேர் மூஞ்சி ஒரே மாரி இருக்குதா? நீ சிங்கம்" என்று சொல்லுது. அப்பதான் அதுக்கு ஒரு ரியலைஸ் ஆகுது. அட ஆமாமல்ல! நான் சிங்கம் இல்ல. சரியா? அப்படி அது உணர்ந்த அந்த க்ஷணம், அதற்குள்ள இருந்த அந்த சிங்கத்தினுடைய வலிமை வெளிப்படுகிறது. கர்ஜனை வெளிப்படுகிறதுன்னு அந்த கதை முடியும். சரிங்களா? இப்பல்லாம் மகான்கள் என்ன சொல்றாங்க? நீங்கல்லாம் ஆத்மா. உங்களுக்கு அழிவு கிடையாது. உங்களுக்கு பிறப்பு கிடையாது. இறப்பு கிடையாது. நீங்கள் சர்வ வல்லமை கொண்டவர்கள். உங்க மனதிற்கு அபரிமிதமான ஆற்றல் இருக்கிறது. அது எது வேணாலும் நடத்தும். உங்க மனம் பிரபஞ்சத்தையே அசைக்கக்கூடிய சக்தி கொண்டது. இல்லையா? அப்படியெல்லாம் சொல்றாங்க. அப்ப நாம என்ன பண்ணல? அந்த சிங்கம் வந்து இதுகிட்ட சொல்ற மாதிரி, நீ சிங்கம்ன்னு சொன்னா நம்ம யாரும் நம்பல. சரியா? அப்புறம் இந்த சிங்கம் உடனே புடிச்சு இழுத்துட்டு போன மாரி மகான்கள் என்ன பண்றாங்க? அவங்களோட தத்துவ விளக்கத்துல நமக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. "ஏய்! நீ உண்மையாலுமே சிந்திச்சு பாரு. நீ இந்த சாதாரண உடல் அல்ல. அ சாதாரண உடல் அல்ல. இது வந்தது, போவது. நீ சர்வ வல்லமை கொண்ட ஒரு சக்தி. அதுதான் நீயாக இருக்குது" அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா?
அப்ப அந்த புரிதல் நமக்கு வரணும். அதான் ரொம்ப முக்கியம். அந்த புரிதல் வரணும். நாம் எப்படி வந்தோம், எங்கிருந்து வந்தோம், எப்படி உருவாக்கப்பட்டிருக்கோம்னு உங்களுக்கு தெரியுதா? பழைய அன்பர்களுக்கு தெரியும். பிரம்ம ஞானத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. எல்லாம் வல்ல மெய்ப்பொருள், இறை ஆற்றல், எல்லையற்ற பேராற்றல், எல்லையற்ற பரம்பொருள், எல்லையற்ற பேராற்றல். சரிங்களா? அது தன்னைத்தானே இறுக்கி நொறுக்கி இறை துகள்களாக மாறுகிறது. அப்ப இந்த இறை துகளோட ஆற்றல் எவ்வளவு இருக்கும் பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அணுவினுடைய ஆற்றலை தான் கண்டுபிடிச்சிருக்கான். அணுவுக்குள்ள இருக்கிற இறை துகளோட ஆற்றலை கண்டுபிடிக்கல. அணுவை மாதிரி 10,000 கோடி மடங்கு ஆற்றல் உள்ளது இறை துகள். அதையெல்லாம் விட்டானா பூமியே செதறி போயிடும். சரிங்களா? ஏன் இந்த சோலார் சிஸ்டமே கூட அழியலாம். ஒரு அணுகுண்டு யுரேனியத்தை எடுத்து அணுவை பழந்து விட்டான்னா அது அவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா, நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் மழை பெரியதா அணு பெரியதா, மழை வலிமையானதா அணு வலிமையானதா. இந்த அணுகுண்டு ஆராய்ச்சிக்கு முன்னாடி வரைக்கும் மழை தான் வலிமையானதுன்னு நினைச்சிருந்தோம். பெரிய பொருள் வலிமையானதுன்னு நினைச்சோம். சரிங்களா? ஒற்றை அணு தூக்கி போட்டான், முடிஞ்சது. லட்சக்கணக்கான மக்கள் அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டான் அந்த அணுவோட பவர் என்னன்னு. சின்ன விஷயம், ஆனா அதுக்குள்ள இருக்கிற பவர் என்ன யோசிச்சு பாருங்க. சரிங்களா? அப்ப அதை விட சின்ன விஷயம், அதுக்குள்ள எவ்வளவு பவர் இருக்கும். அது அதை விட அபரிமிதமான ஆற்றல் இருக்கும். அணு மாதிரி பல கோடி மடங்கு ஆற்றல் இறை துகளுக்கு. அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் எடுக்க முடியாது. அதற்கு மூலமா இருக்கிறது யாரு? இறைவன், இறைநிலை, எல்லையற்ற பேராற்றல். எல்லையற்ற பேராற்றல் தன்னை இறுக்கி நொறுக்கி இறை துகள்களாக மாற்றி வைத்திருக்கிறது. அவ்வளவு பெரிய ஆலமரத்தினுடைய ஆற்றல் அந்த விதைக்குள்ளே அடங்கி இருப்பது போல. விதைக்குள்ள அகப்பட்ட ஆலமரம் கண்விழிக்கும் அதுவரை பொறுமனமே. பார்த்தோன்னே தெரியாது, வெளியே வரப்பதான் தெரியும். அப்ப இறைநிலையை இறை துகளாகி, இறை துகளுடைய தொகுப்பு விண்ணாகி, விண்ணினுடைய தொகுப்பு காற்று நெருப்பு நீர் நிலமாகி, பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை ஓரறிவு தாவரமாகி, அதுவே 2 அறிவு புழுவாகி, பூச்சியாகி, ஊர்வனவாகி, விலங்குகளாகி, மனிதனாக வந்து இருக்கிறோம். சரிங்களா? இப்ப நீங்கள் நானும் யாரு? சாட்சாத் இறைநிலையே தான். நல்லா புரிஞ்சுக்கணும், அது ஆழமான விஷயம். சரிங்களா? நீங்களும் நானும் யாரு? இறைவனே தான் நீங்களா நானா வந்திருக்கிறான். அப்படி வந்த தன்மாற்றத்திலே மனிதன் இருக்கிற சூப்பர் பவர் என்னங்க? மனம். மனித மனம்தான் இந்த பிரபஞ்சத்திலே மிக உச்சகட்ட வெளிப்பாடு, இறைவனுடைய உச்சகட்ட வெளிப்பாடு. இதற்கு மேல ஒண்ணு கிடையாது. இறைவன் பஞ்சபூதங்களாக வந்தா, அப்புறம் ஓரறிவு தாவரம் தொடு உணர்வு, 2 அறிவு சுவை உணர்வு, 3 அறிவு வாசனை, 4 அறிவு பார்வை, 5 அறிவு கேட்கிற உணர்வு, 5 உணர்வு, 6வது அறிவு மனதிலே சிந்திக்கிற ஆற்றல். சிந்திக்கிற ஆற்றல் 6வது அறிவு. அந்த மனதை கொண்டுதான் நம்ம இறைவனையே உணர்றோம். இறைவன் தன்னையே உணர்வதற்கான அபரிமிதமான ஆற்றல் கொண்ட பொருளாக நம்முடைய மனமாக இருக்கிறான். அப்ப நம்முடைய மனதினுடைய ஆற்றல் அளப்பரியது, அளவிட முடியாததுன்னு சொல்றாங்க மகான்கள். இல்லையா? இப்ப எத்தனை ரிசர்ச் வந்திருக்கு இல்லையா? நீங்க யோசித்து பாருங்க. உடலிலே நோய் இருக்கிறது ஒருவருக்கு, அவர் இல்லை என்று உறுதியாக நம்பினால் அந்த நோய் இருக்காதுங்கிறான். ஆச்சரியமா இருக்குது. ஒருத்தருக்கு நோயே இல்லை, அவர் இருக்கிறது என்று நம்பினால் நோய் வந்து விடுகிறதுங்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம் இது. நீங்கள் நினைத்தால் இந்த பிரபஞ்சத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியுங்கிறான். ஏற்படுத்தியும் காமிக்கிறான். நம்ம எண்ணத்திற்கு அவ்வளவு பவர் இருக்குது. நம்ம எண்ணத்தினுடைய ஆற்றல் என்ன, மனதினுடைய ஆற்றல் என்ன, நம்ம நிறைய பேசுறோம். அப்ப இந்த ஆற்றல் எப்படி நமக்கு வந்தது? இறைவனே நாமாக நம் மனமாக இருக்கிறார். மனதினுடைய அடித்தளத்தில் இறைவன் இருக்கிறார். இறைவனே எழுச்சி பெற்று நம்ம மனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப நம்மால் என்ன முடியும்? நம்மால் எல்லாமே முடியும். நிச்சயமாக முடியும். முடியாது என்பது இங்க ஒன்றுமே இல்லை. முடியாது என்பது முட்டாள்களின் வார்த்தைன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கேட்கற கஷ்டமா இருக்கும். முடியாதது என்பது முயலாதது மட்டுமேன்னு சொல்லுவாங்க.
முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார். தெய்வத்தான் ஆகாது எனினும். யாரால? தெய்வத்தான் ஆகாது எனினும். இதுக்கு மேல குரல் கிடையாது. இறைவனாலே இறைநிலைய ஆகாது எனினும், முடியாது எனினும். முயற்சி முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அப்ப எந்த ஒன்றையும் நம்ம அடையணும் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? நம்பிக்கை வேண்டும். யானைக்கு பலம் தும்பிக்கை, மனிதனுக்கு பலம் நம்பிக்கை. சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், சாப்பாடு இல்லாம இத்தனை நாள் இருக்கலாம், நீர் இல்லாம இத்தனை நாள் இருக்கலாம், காற்று இல்லாம 3 நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு. நம்பிக்கை இல்லாமல் ஒரு நொடி கூட இருக்க முடியாது. புரியுதா இல்லைங்களா? அது அவ்வளவு முக்கியம் மனித வாழ்க்கைக்கு. முடியும் என்று நினைப்பவன் சாதித்துக் கொண்டே இருக்கின்றான். முடியாது என்று நினைப்பவன் வெறும் போதனை மட்டுமே செய்து போதித்துக் கொண்டே இருக்கிறான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப முடியும், நம்மால் என்ன முடியும்? எது வேணா செய்ய முடியும். வயது ஒரு தடை அல்ல, உடல் ஒரு தடை அல்ல. உங்க ஆன்மாவுக்கு தான் வயசே ஆகலையே, உங்க மனசுக்கு வயசே ஆகாது. சரிதானே? மனசுக்கு வயசு ஆகாது, உடலுக்கு தான் வயதாகும். நீங்கள் சர்வ வல்லமை கொண்ட ஆத்ம சக்தி. புரியுதுங்களா? அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். முதல்ல நாம யாரு அப்படின்னு புரியணும். அப்பதான் நம்ம பவர் என்னன்னு நமக்கு தெரியும். நமக்கு நம்ம யாருன்னு புரியல, நம்ம பவர் என்னன்னு புரியல, 5க்கும் 10க்கும் பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கு, உடம்பு சரியில்லை மனசு சரியில்லைன்னு போய் கவலைப்பட்டிருக்க வேண்டியதா இருக்கு இல்லையா? முதலில் புரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே, எல்லாம் வல்ல இறைவனே நீங்களாக நானாக இருக்கிறோம். அதை புரியணும். சரிங்களா? அப்ப நான் எதை சாதிக்கிறதுக்கு இங்க வந்தேன் அப்படின்னா, ஒரு மரம் தொடு உணர்வை சாதித்து விட்டது. கல்லு மண்ணு அதை சாதிக்கல. ஒரு மரம் தொடு உணர்வை சாதித்து விட்டது, தொட்டா தெரிஞ்சுக்கிச்சு. ஒரு புழு சுவை உணர்வை சாதித்து விட்டது. ஒரு பூச்சி வாசனை உணர்வை சாதித்து விட்டது. அது வரைக்கும் வாசனை உணர்வை நுகர்றதுக்கு பிரபஞ்சத்திலேயே ஆள் கிடையாது. ஒரு பாம்பு ஊர்வன பார்வை உணர்வை சாதித்து விட்டது. ஒரு மாடு, ஒரு விலங்கு, ஒரு பறவை கேட்கிற உணர்வை சாதித்து விட்டது. இதுல எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு விஷயமே இல்லை பிரபஞ்சத்துல. சப்தம் இருந்தது, ஆனால் கேட்பதற்கான கருவி இல்லை. அப்ப 5வது அறிவாக மலர்ச்சி பெற்ற போது அந்த இறையாற்றல் கேட்கிற விஷயத்தை சாதித்து விட்டது. இப்ப மனிதனுக்கு அது அப்படியே கடத்தப்படுகிறது. இப்ப நம்ம தொட்டா உணர்றோம், சுவைக்கிறோம், நுகர்றோம், பார்க்கிறோம், கேட்கிறோம். இதெல்லாம் நாம சாதித்தது அல்ல, இது 5 அறிவு விலங்குகள் சாதித்து நமக்கு கொடுத்தது. அப்ப நாம் எதை சாதிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் என்றால், இது அனைத்துக்கும் மூலமாக இருக்கிற இறைவனை சாதிப்பதற்கு வந்திருக்கிறோம். சரிங்களா? அது முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும் என்று அடித்து சொல்றாங்க மகான்கள். இன்னும் நிறைய பேருக்கு அதுல டவுட். நமக்கே நிறைய டவுட். இவ்வளவு தூரம் பயணிக்கிற மக்கள், நம்மளே எவ்வளவு பேருக்கு இந்த பிறவியில இறைவனர் பெற்ற முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, அதுவே நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கு. இல்ல சார், அதெல்லாம் வாய்ப்பு இருக்குமான்னு தெரியலைங்கிறாங்க. சரிங்களா? அதைத்தான் மகிழ்ச்சி ஒரு கவியில சொல்லுவாங்க. நான் அடிக்கடி பல முறை சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த கவியை அடிக்கடி சொல்லுங்க, பாடுங்க, மனசுல ஓட்டுங்க. தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி இந்த உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் செய்த வினைகள் அறமோ மற்றோ அவை அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. ஆமா, அந்த 2 உயிர் இருக்குல்ல, அன்னையினுடைய உயிர் பல லட்சம் தன் ஜென்மமாக கடந்து வருகிறது. தந்தையினுடைய உயிர் பல லட்சம் ஜென்மமாக கடந்து வருகிறது. இந்த 2 உயிர் செய்த வினைகள் அறமோ மற்றோ, நல்லதோ கெட்டதோ, பாவமோ புண்ணியமோ, இவை அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. ஆமா, அதான் என்னோட சொத்து. அப்ப எத்தனை ஜென்மம், எத்தனை பதிவு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து, இந்த அரும் பிறவியில முன்னர் செய்த எல்லா வினைகளையும் அறுத்து எல்லையற்ற மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. எவ்வளவு பெரிய விஷயம். குருவருள் இன்றி திருவருள் இல்லைன்னு சொல்லுவோம். அப்ப நீங்க எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கலாம். அதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கான வல்லமை நம்மகிட்ட இருக்குது. கூட குருவினுடைய ஆற்றலும் நமக்கு துணை இருக்குது. குருமகான்கள் உணர்வதற்கு, உணர்த்துவதற்கு
நாம உயர்வதற்கு அவங்க ஆற்றலை கொடுக்கிறது தயாரா இருக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நாம் இருக்கிறோம்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு மகிழ்ச்சி பேசுறார். அப்ப இந்த பிறவியில் அறுக்க முடியுமானா அறுக்க முடியும், நிச்சயமா. வள்ளுவர் சொல்றாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கடல் நீந்த முடியும், இந்த பிறவிலே முடியும். பிறப்பறுக்க பிறந்தவர்கள் நாமன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்ப இறைவனை அடைவது என்பது குதிரை கொம்பொன்னும் கிடையாது. பட் அதற்கான சரியான முறையான வழியிலே நாம் செல்ல வேண்டும், அதான் முக்கியம். அப்ப நம்மால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வேணும். நம்ம மனதை பற்றிய ஆற்றல், அதுக்கு இருக்கிற சக்தி, அதை கையாளக்கூடிய நுட்பம் இல்லையா? ஏன்னா மனம் போல வாழ்க்கை. மனம் என்பது மாபெரும் சக்தி. மகரிஷி அதானே சொல்றாங்க, மனத்திலே உலையெல்லாம் மற்றங்கு தேடுவீர், மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ. நம்ம மனசு, என்னோட மனசு, உங்களோட மனசு, அதுக்கு அவ்வளோ பவர்ஸ் இருக்கு. பட் அந்த பவர்ஸ் நம்ம என்ன பண்ண தெரியல, யூஸ் பண்ண தெரியல, சரிங்களா? ஒரு பொருள் எங்கிட்ட இருக்குது, எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல. அந்த மாதிரி தான் இப்போ. இன்னும் மாறா தப்பு தப்பா அந்த பொருளை பயன்படுத்தி அது எனக்கே துன்பம் வர மாதிரி பண்ணிக்கிறேன். இப்ப நம்மை பற்றி நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம் மனதை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய ஆற்றல்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதை சரியா பயன்படுத்தும் போது நம்மால் என்ன முடியும்? நம்மால் எல்லாமே முடியும். நான் அடிக்கடி கேட்பேன், மனிதனால் மாற்ற முடியாது என்று ஏதாவது இருக்குதான்னு. எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க மரணம்னு சொல்லுவாங்க. உண்மையா? மனிதனால் மாற்ற முடியாத மரணமா இல்லையா? மரணத்தை நீங்க மாற்றிடுவீங்களா? முடியாது இல்லையா? ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நம்மள ஒரு சிலர் உட்கார்ந்து யோசிச்சு தவம் பண்ணி சாவை மாற்ற முடியாதான்னு சிந்திச்சாங்க. சாவுன்னா என்ன? உயிர் உடம்புல இருந்து போறது. அப்ப அவங்க தியானம் பண்ணி உயிர்னா என்ன, அது எப்படி இருக்குது, எங்க இருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்குது, எப்படி நம்ம உடம்புக்குள்ள வந்தது, எப்படி நம்ம உடம்பு விட்டு போகுது, என்ன பண்ணா உடம்பு விட்டு போகாம வச்சுக்க முடியும்னு கண்டுபிடிச்சாங்க பாருங்க. அதுக்கு பேரு தான் காயகல்ப பயிற்சி. ஜீவ சமாதின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜீவ சமாதி. சித்தர்கள் இருக்கிறது என்ன சமாதி? ஜீவ சமாதி. நாம ஜீவன் போனதுக்கு அப்புறம் சமாதி, அவர்கள் ஜீவனோட சமாதி. சரியா? அப்படின்னு என்ன அர்த்தம்? கடவுள்கிட்ட போய் வரம் கேட்கிறாங்க நிறைய பேர் தவம் பண்ணி, எனக்கு சாகா வரம் வேண்டும். கடவுள் சொல்றாரு, அதை தவிர வேற என்ன வேணா கேளு, அதை கொடுக்க முடியாதுங்கிற. இந்த சித்தர்கள் பாக்குறாங்க, நீ என்னையா கொடுக்க முடியாது, போயா, நான் பாத்துக்கிற, போயா, சரியா? நீதான் எல்லா பவரையும் எங்ககிட்ட கொடுத்துட்டிய, அப்புறம் என்ன? சரி நாங்க பாத்துக்கிறோம், விடு. அப்ப உள்ள போறாங்க, உயிரை பாக்குறாங்க, உயிரை பிடிக்கிறான், உயிர் எப்படி இயங்குதுன்னு பாக்குறான். உள்ளேயே இரு, நீ வெளியே போனா தானே செத்து போயிடுவ. அது என்ன இவங்களும் நமக்கு வந்து வரம் கொடுக்க, நீ உள்ளேயே உட்காந்துக்கன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் மேல. உடம்புல இருந்து உயிரே போகலையே. மரணத்தை கூட மாற்றக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கிறதுன்னு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். உடனே நம்ம அவங்களை அப்படியே போட்டோ அடிச்சு மேல எடுத்து மாட்டி இவங்களாம் சித்தர்கள் அப்படின்றோம். ஏய், சித்தர்களே நம்மதாயா, நம்ம தான் சித்தர்களா மாறி இருக்கிறோம். மனுஷனா பிறந்துதான் அவன் சித்தரா மாறி இருக்காங்க. வள்ளலார் சாதாரண மனுஷனா பிறந்துதானே வள்ளலாரா மாறினாரு. மகிழ்ச்சி சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஜீசஸ் சாதாரண மனிதனா பிறந்துதான் ஞானியானாரு. எத்தனை பேர் சொல்றது, ஓஷோல இருந்து எல்லா மகான்களையும் எடுத்துக்கோங்க, சாதாரண குடிகளுக்கு பிறந்து மக்களுக்கு பிறந்து அவர்கள் ஞானத்தினுடைய உச்சத்தை தொட்டிருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, என்னால் முடியும்னா உன்னாலே முடியும். மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ல எல்லாம் ஒரு கேள்வி கேட்பாங்க, ஒரு பிளாஸ்டிக் சேர் கிடக்கும், இதை சுண்டு வரலால தூக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. நாங்க கூட எங்க சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம்ல பண்ணோம், இது சுண்டு வரலால தூக்கணும் அப்படின்னு. சுண்டு வரலால எத்தனை பேர் அந்த சேர் தூக்கிட முடியும்? சுண்டு வரலால தூக்கணும் அப்படின்னு யாருமே வரல.
சேர் சுண்டு வரல் எப்படிங்க தூக்குற அவ்வளோ பெரிய சேரை அப்படின்னு. அது ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வந்தது. சார் என்னால முடியும் அப்படின்னு. அது வந்தது அழகா இப்படி பிடிச்சி இப்படி தூக்கிடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் யாரால முடியும்னா அத்தனை பேரும் தூக்குறான் கையை. சரியா? அத்தனை பேரும் கையை தூக்குறான். அப்ப என்ன? நமக்கு ஒருவர் சாதித்து காட்ட வேண்டும். அதுவும் கண்ணு முன்னாடி நடக்கணும். அப்படி நடந்தா நானும் செய்யலான்னு முடியுது. அப்புறம் யார் வேணாலும் தூக்க முடியுது. உண்மையாலுமே தூக்க முடியும். பட் உங்க மனசு என்ன நினைத்து விட்டது? ஐயோ இது முடியாது. சரியா? இன்னும் சின்ன வயசுல நமக்கு நிறைய தாட்ஸை போட்டு வச்சுட்டாங்க. உனக்கு இது முடியாது, உனக்கு இது வராது. வடிவேல் சொல்ற நீ எல்லாம் அது சரிப்பட்டு வரமாட்டேங்கிற மாதிரி சின்ன வயசுல இருந்தே நெகட்டிவா பேசி பேசி உனக்கு கணக்கு வராது, உனக்கு அது வராது, உனக்கு இது வராது. சரிதானா? நீ எல்லாம் பிறந்ததே வேஸ்ட்ன்னு சொல்லி சொல்லி இந்த யானைய என்ன பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? யானை என்ன பண்ணுவாங்க? புடிச்சிட்டு வந்து ஒரு சங்கிலி போட்டு கட்டிடுவாங்க. நல்ல ஹெவியான சங்கிலி போட்டு காலை கட்டி தூண்ல வச்சு கட்டிடுவாங்க. அது ரொம்ப நாளைக்கு இழுத்துட்டு 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 கிடக்கும். வரவே வராது. ஏன்னா இரும்பு சங்கிலியால போட்டு தூண்ல கட்டியிருக்கான். ரொம்ப நாள் இழுத்து இழுத்து போராடி அது விட்டுரும். சரி இனி நம்மால தப்பிச்சு ஓட முடியாதுன்னு ஒரு மைண்ட் செட் அது கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த சங்கிலியை அவுத்துட்டுருவாங்க. வெறும் சங்கிலி தான் கிடக்கும். 4 அடி கிடக்கும். ஆனா காலில் சங்கிலி கட்டியிருக்கும். காலில் எப்பவுமே சங்கிலி கட்டியிருக்கும். அந்த சங்கிலி எந்த தூண்லையும் கட்டியிருக்க மாட்டாங்க. அது அப்படியே என்ன ஆயிட்டு இருக்கும்? கீழே கிடக்கும். அந்த யானை அங்கேருந்து போகவே போகாது. ஏன்னா அதுக்கு ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. என்னன்னு? உன்னால அதையே உடைக்க முடியாது, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் யானை அதுல இருந்து வெளியே போகாது. அது போல சின்ன வயதிலே பலர் நம்ம மேல கொடுத்த எண்ணங்கள், சொற்கள், அல்லது நாமளே நம்மை பற்றி நினைத்து கொண்ட எண்ணங்கள், சொற்கள் எல்லாம் உங்களை என்ன பண்ணி வச்சிருக்கு? இன்னைக்கு அப்படியே அடைச்சு ஒட்டி. சரிங்களா? ஆனா இதுல இருந்து நீங்க எப்ப வெளிப்படுறீங்களோ அப்பதான் உங்களுடைய உண்மையான சொரூபத்தை உங்களால் பார்க்க முடியும். உண்மையான தன்மையை பார்க்க முடியும். நம்ம ஒவ்வொருத்தரும் சித்தர்களாக, மகான்களாக, யோகிகளாக, ஞானிகளாக மாறுவதற்காக வந்தவர்கள். இது சத்தியம். சரிங்களா? இது சும்மாவெல்லாம் நான் பேசணுங்கிறதுக்காக பேசல. ஒவ்வொரு மனிதனும் அதான் ஐயர் சொல்றாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. நீங்க சும்மா பிறக்கல, ஏனோ தானோன்னு பிறக்கல. சரிங்களா? ஒரு முக்கியமான நோக்கத்தோடு நம்ம எல்லாரும் பிறந்திருக்கிறோம். அதை அடைவதற்கு நம்ம பிறந்திருக்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த பிறவியில் நமக்கு பெரும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது முதல் முடியும்னு நினைக்கணும். அதற்கான முயற்சியை சரியா செய்யணும். முடியும் என்றால் முயற்சி செய், முடியாது என்றால் பயிற்சி செய்ன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? முடியும் என்றால் முயற்சி செய், முடியாது என்றால் பயிற்சி செய். நண்பர்களே, இது கிடைத்தற்கரிய வாய்ப்பா இருக்குது. இதை நீங்க நல்லா பயன்படுத்திக்கணும். சரிங்களா? முதல் முடியுமாங்கிற டவுட்டை முதல் தூக்கி போடுங்க. என்னால் முடியும்னு நீங்க முதல் நம்பணும். அதான் ஃபர்ஸ்ட் விஷயம். எதையுமே சாதிக்க முடியுங்க. எல்லாமே பார்க்கறதுக்கு வேடிக்கை மாதிரி தான் தெரியுது. அவன் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அது பெரிய சாதனையா தெரியுது. இல்லையா? நாம நிறைய விஷயம் முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதை நிறைய பேர் இன்னைக்கு செஞ்சுட்டு தான் இருக்கோம் உலகத்துல. இல்லையா? எத்தனையோ விஷயம் நம்ம முடியாதுன்னு நினைக்கிற இந்த உலகத்தில் நடைபெறி கொண்டே தான் இருக்குது. அப்ப முடியாதுங்கிறது ஒண்ணும் இல்லை. நாம் அதற்கான முயற்சி எடுக்காததுங்கிறத எங்க பிரச்சனை. அப்ப அந்த முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். அதற்கு அடிப்படை என்னால் முடியும் என்ற நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை இருந்தா தானே நீங்க செய்ய முடியும். இப்ப நாம் ஒரு அமைப்பை தொடங்கி அதுக்கு ஒரு கட்டடம் கட்டி இவ்வளவு மக்கள் வர வைக்கிறதுக்கு முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்ததுதான் அதனுடைய செயல்பாடா வந்திருக்கு. நம்பிக்கை இல்லாட்டி ஒண்ணுமே இல்லையே. அப்போ உங்களால் எதையும் சாதிக்க முடியும் முதல் நம்புங்க. உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஆற்றல் இருக்குதுங்கிறத முதல் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்குள்ளேயும் மாபெரும் ஆற்றல் உள்ள புதைந்து இருக்கு.
அது இறைவனையே உணர முடியும்னா நம்ம வாழ்க்கை பிரச்சனையில ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வாழ்க்கை பிரச்சனை எல்லாம் நமக்கு முன்னாடி அற்பமானதுன்னு சொல்றாங்க மகான்கள். இந்த வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற பிரச்சனை நம்முடைய ஒரிஜினல் தன்மைக்கு முன்னாடி மிக அற்பமானது. இந்த இறைநிலை பிரபஞ்சத்தை கம்பேர் பண்றப்ப நம்ம பிரச்சனையில என்னங்க? ஒண்ணும் கிடையாது. பட் அந்த புரிதல் நமக்குள்ள வரணும். புரிதல் நமக்குள்ள வரணும். நம்ம மேல நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வரணும். எப்ப நம்பிக்கை வரும் தெரியுமா? நீங்கள் யார் என்று தெரிந்து கொண்டால் தான் நம்பிக்கை வரும். நமக்கு நம்மை பத்தி தெரியாததுனால நமக்கு நிறைய பயம் வருகிறது. கவலைகள் வருகிறது. இல்லையா? துன்பம். எதுக்கு பயம்? எதுக்கு கவலை? இந்த நோய் குணமாகுமா? குணமாகும். எந்த நோயும் குணமாகும். டோன்ட் வரி. சரிதானா? எந்த நோயும் குணப்படுத்தலாம். எந்த பிரச்சனையும் சரி பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? முதல் முடியும்னு நீங்க நம்பணும். நீங்க நினைச்சிட்டா பிரபஞ்சம் அதற்கான வழியை காட்டிவிடும். ஒன்னா உங்களையே செய்ய வைக்கும். இல்லாட்டி உங்களுக்கு யாரோ ஒருத்தரை கனெக்ட் பண்ணிவிடும். ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்கும். முதல் நீங்க முடியும்னு நம்பணும். முடியுமா? முட்டாள்களின் வார்த்தை. சரிதானுங்களா? முடியும் என்பதுதான் வெற்றியாளருடைய வார்த்தை. எல்லாமே முடியும். முடியாதுங்கிறது ஒண்ணு கிடையாது. சரி. அப்ப முதல் உங்களை பற்றி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்மை பற்றி தெரியலனா தான் பயம் வருகிறது. கரண்ட்டை பத்தி தெரிஞ்சவர் பயப்படாம போய் வேலை செய்யறாரு. நாம போய் வேலை செய்வோமானா செய்ய மாட்டோம். ஏன்னா கரண்ட்டை பத்தி தெரியாது. எங்க தொட்டா எங்க ஷாக் அடிக்குன்னு யாருக்கு தெரியும்? இல்லையா? பக்கத்தால கூட போக மாட்டோம். அப்ப ஏன்னா அதை பத்தின நாலேஜ் இல்லை. அப்ப கரண்ட் கஷ்டமா? கஷ்டம் இல்லை. அதை பத்தி தெரியல. இல்லையா? அதை பத்தி தெரியல. நிறைய ஆப்பிரிக்கா காடுகள்ல நீங்க பார்த்திருக்கலாம் வீடியோல. ஒரு பெரிய யானை அங்கிருந்து அப்படியே ஓடி வரும். இவர் சும்மா கேஷுவலா நின்று கை எப்படி அப்படிம்பாரு. அது அப்படியே நிக்குது. ஆக்ரோஷமா ஓடி வருது. வீடியோ பார்த்திருக்கீங்களா இல்லையா? ஆக்ரோஷமா ஓடி வருது. அப்படின்னு இப்படி தூக்குனா அது அப்படியே நிக்குது. ஆச்சரியமா இருக்குது. அது பின்னாடி ஓடுது. பாம்பு பார்த்திருக்கீங்களா? பாம்பு எடுத்து கையில வச்சு ஆடிட்டு இருப்பாங்கல்ல நிறைய வீடியோல எல்லாம். பாம்பு கண்டால் படையே நடுங்கும்பாங்க. படையே நடுங்கு. ஒத்த பாம்பு கண்டா பெரிய படையே நடுங்கும்னா சரி ஏன்னா போட்டுரும். அந்த பாம்பு எடுத்து விளையாண்டு இருக்காங்களா இல்லையா காட்டுக்குள்ள போய்? அது வாழை பிடிச்சி தூக்கி அங்கேயும் இங்கேயும் வச்சு. ஏன்? அதை பத்தி தெரியும். அது இப்படித்தான் நடந்துக்கணும் அவருக்கு தெரியும். புரியுது இல்லைங்களா? இப்ப நேற்று யாரோ ஒருத்தங்க எனக்கு ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. எங்க சித்தப்பா தான் சொன்னார். சரிங்களா? எங்க சித்தப்பா கூட ஆஸ்பத்திரி வரைக்கும் போனோம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு. போற வழியில இந்த குன்னத்தூர் வழியா போறப்ப அங்க ஒரு இந்த வழியா தாண்டா நாங்களாம் வருவோம். இங்க ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அங்கதான் போய் நாங்களாம் குளிப்போம். ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தார். இங்க ஒரு ஆத்தா இருக்கும். அந்த ஆத்தாக்கு நல்ல வயசான ஆத்தாவாமா. நல்ல கடுமையா வேலை செய்யுமாமா. அந்த ஆத்தா ஒரு நாள் அங்க போயிருக்குது. இவங்க எல்லாம் குளிச்சுட்டு இருந்துக்கிறாங்க. ஒரு பெரிய நாகப்பாம்பு போய் ஆத்தாவை கொத்திடுச்சாமா. எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓடிடுறாங்களாமா. ஐயோ ஆத்தா 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 என்னாச்சு? பாம்பு கொத்திடுச்சு பாம்பு கொத்திடுச்சு. டேய் இருங்கடா என்னடா ஆச்சு? என்னாத்தா பாம்பு கொத்திடுச்சு நாகப்பாம்பு கொத்திடுச்சு. அது ஒன்றும் ஆகாதுடா. அங்கே போய் செத்து போயிருப்பாரு. கொஞ்சம் தூரம் போய் அது விழுந்து செத்து போயிரு. எனக்கு ஒன்றும் ஆகாது போ அப்படின்ச்சாமா. சரியா? எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். என்ன கிளவி ஏதோ பைத்தியம் பிடிச்சாட்டு இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் தூரம் போய் பாம்பு செத்து போச்சாமா. கண்ணு முன்னாடி பாம்பு செத்து போச்சாமா. அவங்க பார்த்துருக்காங்க. என்ன ஆத்தா என்ன நடக்குது அப்படின்னா அது ஒன்றும் இல்லடா எங்க தாத்தா சித்த வைத்தியரு. அது என்ன கொட்டை? அரளிக்காயா? என்ன ஒரு காய் சொன்னாரு. அதை அரைச்சு குடிச்சா செத்து போயிடுவாங்களாமா. அவங்க தாத்தா சித்த வைத்தியரா இருக்கிறப்ப அந்த காயை ஒரு காயை 48 பீஸா வெட்டி டெய்லி ஒவ்வொரு கொட்டையை ஒரு பீஸ் சாப்பிடுச்சு. சின்னதா இருக்கு பீஸ். அது சாப்பிட்றது சின்ன பீஸ் தானே. உடம்புக்குள்ள போய் உடனே விஷம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. பிளட்ல மைல்டா கலக்கறக்க ஆரம்பிச்சு 48 நாள். அப்புறம் ஒரு 21 நாள் அந்த காயை ரெண்டா வெட்டி
முதல் 4 வெட்டி கொடுத்தாரு. அப்புறம் 24 நாள் 2 வெட்டி டெய்லி ஒவ்வொன்றா ஒவ்வொரு பீஸா சாப்பிடுது. அப்புறம் 12 நாட்கள் அப்படியே அதை இன்னும் முழுமையா அப்படியே சாப்பிட வைக்கிறது. அப்படி பண்ணி அப்புறம் ஒரு ஒரு முழுக்காய் டெய்லியும் சாப்பிட்ற அளவுக்கு ஆத்தா வந்து 48 நாள் சாப்பிட்டுச்சாமா. 48 நாள் முழுக்காய் சாப்பிட்டுச்சு. அதாவது ஒரு காயை 4 வெட்டி 48 நாள், அதை 2 வெட்டி 48 நாள், அதை முழுசா 48 நாள் சாப்பிட்டுச்சு அந்த ஆத்தா. சரிங்களா? அந்த ஆத்தா உடம்பு முழுக்க விஷம் ஏறிடுச்சு. எந்த விஷ ஜந்து தீண்டினாலும் அந்த ஆத்தாவுக்கு ஒன்றும் ஆகாது. மாறாக ஆத்தா உடம்புல இருக்கிற விஷம் அதுக்கு போய் அது செத்து போயிருவோம். இந்த ஆத்தா சொல்லிச்சாமா, டேய் எது என்னை கடிச்சாலும் அது செத்து போயிருந்தா, நான் எவனாச்சும் கடிச்சாலும் அவன் செத்து போயிடுவான்டான்னு சொல்லிச்சான். ஆமா, இது இருக்குது. சித்த வைத்தியத்தில் இப்படி இருக்கு. இப்படி ஒரு உண்மையும் இருக்கு. நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷத்தை ஏற்றும் போது இந்த ஒரு படம் கூட வந்துச்சு. என்ன படம்? தங்கலான்னு ஒரு படம் வந்துச்சு. சரிதானா? அவர் அப்படியே பாம்பை பிடிச்சி அப்படியே பிச்சு தூக்கி வீசுவார். அது அப்படியே கடிக்கும். ஒண்ணும் பண்ணாது, தூக்கி போட்டு போயிடுவார். ஏன்னா அந்த உடம்புல அப்படி மாற்றம். சரிங்களா? அப்ப அந்த ஆத்தாக்கு அந்த ஆத்தாவோட உடலை பற்றின அறிவு இருந்துச்சு. அதனால அது பயப்படல. சரிங்களா? அப்படி நமக்கு நம்மை பற்றி அறிவு எத்தனை பேருக்கு இருக்கு? நம்மள ஒரு சாதாரண மனிதன், அற்பமான மனிதன், 60 வயதுல நோய் வந்து செத்து போகிற ஒரு கேவலமான பிறப்பு, அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். தேடிச்சோறு நிதம் தின்றுன்னு சொன்ன மாதிரி பல வேடிக்கை மனிதராக நம்ம இருக்கிறோம். நம்ம வேடிக்கை மனிதர் அல்ல. இறைவனே நீங்களாக நானாக மலர்ச்சி பெற்றிருக்கிறோம். அவனில் தான் நீ, உன்னில் அவன். அவன் யார், நீ யார், பிரிவேது. அவன் வேற, நீ வேற இல்லப்பா. எல்லா ஆற்றலும் உனக்குள்ளதான் இருக்கு. நீயாகவே இருக்கிறது. உனக்குள்ள இல்ல, நீயாகவே இருக்கிறது. சரிங்களா? முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார். அப்ப முயற்சி வேணும். எதை செய்ய வேண்டும் என்றாலும் முயற்சி வேணும். அதற்கு என்ன வேணும்? என்னால் முடியும் என்ற நம்பிக்கை வேண்டும். நல்லா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது. தீர்வு இல்லாத பிரச்சனையே கிடையாது. பூட்டு இல்லாத, சாவி இல்லாத பூட்டு என்று உண்டா? பூட்டை கண்டுபிடிக்கிறப்ப சாவியும் கண்டுபிடிச்சிட்டா. பட் எந்த சாவி என்பதை நீங்க சரியா திறக்கணும். அது மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. உங்களுக்கு தெரியாதால தீர்வு இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. தீர்வு இருக்கிறது. முடியும் என்று நம்புங்கள். அந்த தீர்வு உங்களுக்குள்ளேயே தோன்றும். இல்லாட்டி யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு தீர்வு கிடைத்தே தீரும். கிடைத்தே தீரும். ஆமா, சரிங்களா? பழைய காலத்தில் ஒரு பழமொழி இருக்கிற, இறைவன் ஒரு கதவை அடைத்து விட்டால் இன்னொரு கதவை திறப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இறைவன் உங்க வாழ்க்கையில ஒரு கதவை அடைச்சான்னா இன்னொரு கதவை திறந்துருவான்னு சொல்லுவாங்க. ஆனா மகிழ்ச்சி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இறைவன் இன்னொரு கதவை திறந்து விட்டு தான் இந்த கதவை அடைப்பான். ஆமா, இது என்னோட வாழ்க்கையில சத்தியமா நான் பார்த்துட்டு இருக்கிற உண்மை. ஒரு ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டு தான் இந்த ஆப்ஷனே க்ளோஸ் ஆகும். எவ்வளோ பேர் அன்பும் பெருங்கருணையும் கொண்டவன் இல்லையா? பட் அந்த வாய்ப்பை பார்த்து அதுக்குள்ள போறதுக்கு தெரியணும். அதான் முக்கியம். சரிங்களா? அப்ப இறை ஆற்றல் நீங்களாக நானாக வந்திருக்குது. எதுக்காக வந்திருக்குது? இந்த உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ணி சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்ந்து எல்லையற்ற பரம்பொருளான மெய்ப்பொருளை உணர்வதற்கு தான் வந்திருக்கிறோம். அதை சாதிக்கிறதுக்கு எல்லாருக்கும் தகுதி இருக்கு. அது பிச்சைக்காரனோ பணக்காரனோ, சரியானா, ஆணோ பெண்ணோ, கருப்பனோ வெள்ளையனோ, எந்த நாட்டினரோ, யாரா வேணா இருக்கட்டும், எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு உரிமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. வயதாயிருச்சு, வயது ஒரு காரணமே கிடையாது. இன்னைக்கு வயதான காலத்துல தான் நிறைய பேர் சாதித்து கொண்டு இருக்கிறார்கள். வயது ஒரு காரணமே, ஜஸ்ட் நம்பர். எத்தனை பேர் வீடியோ பாருங்க, ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். அவ்வளோ ஆரோக்கியமா இருக்கேன். பக்தவாச்சலம் ஐயா வீடியோ நேற்று பார்த்தேன் நான். 80 வயது கடந்திருப்பார், 85 இருக்கும். சும்மா காலையில வந்துட்டு ஒரு கிளாப் பண்றாரு, ஒரு ஜாக் பண்றாரு, சரிதானா, எக்ஸசைஸ் பண்றாரு, சரியா, உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறாரு, இளமையோடு இருக்காரு, மனசு இளமையா இருக்குது. முடியுமானா நிச்சயமா முடியும். சரியா?
இன்னும் ஒரு கவிதாசன் இதில் நிறைய கவிதை சொல்லுவார். கவிதாசன் ஐயா கவிதைகளை கேளுங்க. விவேகானந்தரோட புத்தகத்தை படிங்க. எப்பெல்லாம் மனச்சோர்வு தட்டுகிறதோ அப்ப விவேகானந்தரை படிங்க, எழுச்சி வரும். முடியாது என்றால் சிலந்தியும் உன்னை வலைப்பிடிக்கும். சரிங்களா? முடியும் என்றால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும்னு சொல்லுவார். அவர் நிறைய பேசுவார், நல்லா அந்த மாதிரி கோட்ஸ். முடியாதுன்னு உட்காந்துட்டா சிலந்தி கூட உன்னை வந்து வலை பின்னிரும்பா. முடியும்னா எரிமலை கூட உனக்கு வழி கொடுக்கும்னா எவ்வளவு பெரிய விஷயம். முயற்சி தேவை, முடியும் என்ற நம்பிக்கை தேவை. இரண்டும் இருந்தால் வாழ்க்கையிலே நிச்சயமாக நீங்க நினைத்ததை அடைய முடியும். அந்த நினைத்ததை அடைவதற்கெல்லாம் உச்சகட்டமான விஷயம்தான் இறைவனை அடைவது. நீங்க எதை அடைந்தாலும் புறப்பொருள் எதை வேணா அடையலாம். ஆனா அடைந்தால் உங்களுக்கு நிலைத்த நீடித்த நிம்மதி வராது, அமைதி வராது, மகிழ்ச்சி வராது. அடையலாம், பெரும் புகழை அடையலாம், வேறு அதிகாரத்தை பெறலாம், என்ன வேணா செய்யலாம். பட் மனதுல நிறைவு வருமா, நிம்மதி வருமா, அது நிலைத்து இருக்குமா, நீடித்து இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஏன்னா இப்ப வாழ்க்கையில நம்ம எத்தனையோ பொருள் வந்தா நிம்மதியா இருக்கலாம், நம்பிக்கையா இருக்கலாம், நிலைத்த அமைதி கிடைக்குன்னு நினைக்கிறோமே. பட் அது கிடைக்கல. வீடு கட்டணும், கட்டின வரைக்கும் சந்தோஷம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல காணாம போச்சு. கார் வாங்குறப்ப சந்தோஷம், அப்புறம் கொஞ்ச நாள் காணாம போச்சு. கல்யாணம் பண்ற வரைக்கும் சந்தோஷம், அப்புறம் கொஞ்ச நாள் காணாம போச்சு. குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் சந்தோஷம், கொஞ்ச நாள் காணாம போச்சு. எத்தனை பொருளை வாங்குறப்ப சந்தோஷம், இன்னைக்கு இல்லையே. அதே பொருளை பார்த்தா வெறுப்பு வருதே. அப்ப இனி எத்தனை பொருளை நீங்கள் வாங்கினாலும் இதுதானே கதி. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி. இத்தனை பொருளில் நீங்க கிடைக்காத நிலைத்த நீடித்த அமைதி இனிமேல் உங்களுக்கு கிடைச்சிட போகுது. நிலைத்த நீடித்த அமைதிக்கு ஒரு பொருள் இருக்கிறது, அது மெய்ப்பொருள் தான். அதை அடைந்தால் மட்டும்தான் நிலைத்த நீடித்த அமைதி. அதை அடையிறதுக்கு தான் நீங்கள் நானும் வந்திருக்கிறோம். இது தெரியாம என்ன பண்ணிட்டு சுத்தி திரியிறோம்? ஆட்டுக்கூட்டத்தில் ஒன்று சிங்கம் போல் சுத்தி திரியிறோம். நம்மை சாதாரண மனித உருக்கொண்டு மனிதனாக நினைத்து கொண்டு, இல்லையா, ஏதுமற்ற இயலாமையில் சிக்கி கொண்டிருக்கிற மனிதராக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம மனம் சர்வ வல்லமை கொண்டது. சர்வ வல்லமை கொண்ட ஒரு பொருளை வைத்துக்கொண்டு என்ன சொல்றது, கையில வெண்ணெய் வைத்துக்கொண்டு நெய் களைந்த கதையாக, பிச்சைக்காரன் தங்க புதையல் அடியிலே மேலே உட்கார்ந்து பிச்சை எடுத்த கதையாக. அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பிச்சைக்காரன் அந்த ஊர்ல ஒரு இடத்துல உட்காந்து பிச்சை எடுத்துட்டே இருந்திருக்கான். ஒரு மரத்துக்கடியில் ஒரு மேடான பகுதியில் உட்காந்து, அதாவது அந்த நிலம் கொஞ்சம் மேடா இருக்குது லைட்டா, அது மேல உட்காந்து நல்லா பிச்சை எடுத்துட்டே இருக்கான். வாழ்நாள் முழுக்க அங்கேயே தான் பிச்சை எடுத்தான். கடைசி அங்க செத்தும் போயிட்டான் அவன். சரி, அந்த ஊர் மக்கள் மரியாதைக்காக என்ன பண்ணலாம், அவன் இருந்த இடத்துலயே அவனை போச்சலான்னு சொல்லி அங்க ஒரு குழியை தோண்டிருக்காங்க. தோண்டுனா உள்ள எல்லாம் தங்கம், வைரம், வைடூரியமா வருது, புதையலா இருக்குது. சரியா? அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கை. ஒரு அபரிமிதமான பொக்கிஷம் உள்ள இருக்குது. அதை பார்க்காம, அதை கண்டுபிடிக்காம சாதாரண பிச்சைக்காரன் போல வாழ்ந்து நோய் வந்து செத்து போயிடும். அதுக்கு வரல. நாம நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? நாம நம்மை உணர்வதற்கு வந்திருக்கிறோம். நான் என்னை உணர்வதற்கு வந்திருக்கிறேன். சரி, அதற்கான ஒரு அற்புதமான மார்க்கம், அற்புதமான வழி, அற்புதமான தியானம், அற்புதமான பயிற்சி, அற்புதமான குரு, அற்புதமான சூழல் எல்லாம் அமைச்சு கொடுத்துருக்கு இயற்கை. பட் அதை பிடிச்சு கொள்ளணும். நல்லா பிடிச்சு கொண்டு நாம் வந்த இலக்கை அடைவதற்கு முழு அளவிலே முயற்சி செய்வோம் என்று கூறி, உங்களால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. எல்லா பிரச்சனைக்கும் நிச்சயமாக தீர்வு இருக்கிறது. முதலில் நம்புங்கள். உங்க மனதுல நம்பிக்கை வரட்டும். சரியா? அந்த மனதில் உங்களுக்கு வரக்கூடிய நம்பிக்கை ஏதோ ஒரு விதத்திலே உங்களுக்கு அதற்கான தீர்வை கொண்டு வந்து கொடுத்து, இது பிரபஞ்ச நியதி. உங்கள் மனம் பிரபஞ்சம் முழு. சரிங்களா? எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள். நம்பினோர் கைவிடப்படார். இது 4 மறை தீர்ப்பு. மொத்த வேதங்களுடைய தீர்ப்பு என்ன? நம்பினோர் கைவிடப்படார். நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரால முடியும்? என்னால் முடியும். என்னால் முடியும் என்ற நம்பிக்கை ஒன்று இருந்தா போதும், எதையும் நம்மால சாதிக்க முடியும். இந்த நம்பிக்கையை மற்றும் உங்கள்கிட்ட ஆழமாக இன்னைக்கு நான் பதிவு வைக்கிறேன்.
இறை உணர்வையும் கூட உங்களால் இப்பிறவியிலே நிச்சயமாக பெற முடியும். அதையே சாதிக்கும் போது இப்போ வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நம்பிக்கை கொள்ளுங்கள். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உலக உயிர்கள், பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர் அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. ஓகே நண்பர்களே, நாளைக்கு ஈவினிங் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சொற்பொழிவு. நம்ம மகரிஷி கூட நீண்ட நாள் இருந்தவங்க. ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகுதா? ஆமாண்ணா. ஓகே. மகரிஷி கூட நீண்ட நாள் இருந்து இந்த ஆன்மீக சேவையை செய்த டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவங்களுடைய ஒரு அற்புதமான சிந்தனை உரை, நம்ம மனதினுடைய ஆற்றல், அந்த அமைதி நிலையை பற்றிய ஒரு ஆழமான சொற்பொழிவு இருக்கு. அடுத்த நாள் ஞான ரிஷி எஸ் ராதாகிருஷ்ண ஐயாவோட சொற்பொழிவு இருக்கு. தொடர்ந்து ஒரு ஆழமான சிந்தனைகள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கு. அதை நீங்க நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த 1 மணி நேரத்தை நல்ல விஷயத்தை உங்க மனசுல வாங்குறதுக்கான வாய்ப்பை உருவாக்குங்க. உங்க வீட்டுல இதை போட்டு வைங்க. மற்றவங்களுக்கு இந்த செய்தி போறதுக்கான ஒரு வாய்ப்பாக அது அமையட்டும். சரிங்களா? நம்ம எல்லோருடைய குடும்பமும் சிறப்பாக இருக்கட்டும். மிக்க மகிழ்ச்சி. அம்மா மற்ற அறிவிப்பு சொல்லிட்டு நிறைவு பண்ணிக்கோங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சித்ராமா, நீங்க நிறைவு பண்றீங்களா? நிறைவு பண்றேம்மா. வாழ்க வளமுடன். சுருக்கமா சொல்லி. சரிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இதுவரை நம் இறைமதன் ஐயா அவர்கள் உன்னால் முடியும் என்ற தலைப்புல மிகச் சிறப்பாக உரை கொடுத்தாங்க. நம்மால என்ன செய்ய முடியும், அந்த வார்த்தையை நாம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஐயா ஒரு திரைப்பட பாடலையும், உன்னால் முடியும் தம்பி தம்பி, அந்த பாடல் மூலமாக உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி என்ற அந்த அருமையான வரிகளையும் எடுத்து சொன்னாங்க. சர்வ வல்லமை கொண்டவர்கள் நாம் என்பதை விவேகானந்தர் சொன்ன அந்த வாக்கியங்களையும் சொன்னாங்க. சிங்கம் அந்த